ஹாய் காய்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். அடிக்கிற வெயிலில் ஒரு மோர் சாப்பிட்டா கூலிங்கா இருக்கும். மோர் எப்படி செய்வது எனக்கு தெரியல அப்படின்னா 10 ரூபாய்க்கு தயிர் பாக்கெட் வாங்கி வந்து நான் மோர் அடிச்சு சாப்பிடுவேன் அப்படி நினைக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்க. ஸோ தயிர் வாங்கி வந்துட்டா மட்டும் பத்தாது, ஆனால் அதுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன போட்டால் நம்ம கூலிங் பார்த்தினாக்கா நல்லா கூலிங்காக உடம்புக்கு எனர்ஜியாக இருக்கும். ஸோ அது மறக்காம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாமே கற்றுக்க முடியும். இது பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக நாங்கள் உடைச்சிட்டு இருக்கோம், அது என்னன்றது கரெக்டாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா, அவ்வளோ நேரம் உடைச்சு பார்க்குறோம், அது வரவே இல்லை. அதுக்குள்ளே எல்லாம் தயிர் எல்லாம் பாக்கெட்லாம் பிரித்து போட்டு ரெடி பண்ணிட்டோங்க. செம்ம வேற லெவலில் இருக்க போது இந்த வீடியோ எப்படி நாங்கள் செஞ்சோன்றதை பார்க்க போறீங்க நீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வரக்கூடிய அத்தனையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உடம்புக்கு இந்த தயிர் சாப்பிட்டீங்கன்னாக்கா செம்ம உடம்புக்கு எனர்ஜியா இருக்கும். மோர் சாப்பிட்டீங்கன்னான்னு அதை பற்றி வீட்டை தொடர்ந்து பார்க்க போறோம். நிறைய பேர் வீட்டில் மோர் சாப்பிட்றீங்க, ஆனால் மோர் எந்த மாரியே செஞ்சு சாப்பிட்டா மோர் வந்து எனர்ஜியா நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ எப்படி சாப்பிட்டாக்கா நம்ம தீமைகள் உருவாகும் என்றதை நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். தயவுசெய்து நம்ம வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ரொம்ப முக்கியமான செய்தி. ஏன் சொல்றேனாக்கா, நாங்க மோர் கலக்கிட்டு எதுல ஊத்த போறோம்னாக்கா பானையில தான் ஊத்த போறோம். அந்த பானையில ஊத்திட்டு ஒரு 1 hour கழிச்சு தான் மக்களுக்கே நாங்க கொடுக்க போறோம். ஏன்னா அடிக்கிற வெயிலில் மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த மோர் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப எனர்ஜியா இருக்கும். அதுக்கு தேவையானது பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், இது போன்ற அனைத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தயிரில் கலந்து பார்த்தீங்கன்னாக்கா மோரை அடிச்சு மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இது 1 hour கழிச்சு மக்களுக்கு நாங்கள் கொடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல மோர் எப்படி செய்வது, மோர் செய்வதால் நன்மைகளை எப்படி ஏற்படுத்துவது, மோர் சாப்பிடுறதா என் உடம்புல என்னென்னலாம் எனர்ஜி கிடைக்கும்ன்றத மறக்காம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இப்ப தயிர் வாங்கின்னு வந்தாச்சு. மோர் கலக்கத்துக்கு என்னென்னலாம் தேவைகள்ன்றத வாங்கின்னு வந்தாச்சு. இப்ப கருவேப்பிலை, கொத்தமல்லி, தயிர், ஸோ பச்சை மிளகா, இது அனைத்தையும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. ஸோ ஐஸ் கட்டி வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. ஓகேங்களா, இப்போ அனைத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி காமிச்சிட்டேன். இது இருந்தா போதும், ஒரு மோர் செம்ம வேற லெவல் சூப்பராக ரெடி பண்ணலாம். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேனாக்கா, ஸோ ஐஸ் கட்டியை எத்தனை வந்து உடனே பார்த்தீங்கன்னா உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். அது உடைக்கிற உடைக்கவே முடியல. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயில பட்டன் மோர் ரெடி பண்ணுங்க, நாங்கள் சாப்பிடணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, வெயில் தாங்க முடியாம நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி, சீக்கிரம் கேட்கறாங்களே நினைச்சுக்கிட்டு ஸோ ஐஸ் கட்டியா இருக்கும் போதே அடின்னு அடிக்கிறோம். பார்த்தோன்னா அந்த ஐஸ் கட்டி போவே மாட்டுதுங்க, ரொம்ப டைட்டா பிடிச்சி நிக்குது. ஸோ என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், ஸோ ஓகே அது மூணுல இருக்கட்டும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு என்னென்ன தேவைகள் மோருக்கு அதை நம்ம முன்னே ரெடி பண்ணணும். முதல்ல தயிரை ரெடி பண்ணணும். தயிர் ரெடி பண்றதுக்கு ஸோ தயிர் பாக்கெட் எடுத்து எல்லாத்தையும் கீச்சு மொத்தம் தயிரும் பார்த்தினாக்கா அந்த குண்டால ஊத்திட்டேன். அதை ஊத்திட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ற மட்டும் பாருங்க, செம்ம வேற லெவல்ல இருக்குங்க. இதுவே நம்ம சொந்த மாடு வச்சிருந்தோம்னாக்கா பால் கறந்து தயிர் போட்டோன்னா செம்ம சூப்பரா இருக்கும், செம்மையா நல்லா இருக்குங்க. பழைய கஞ்சிக்கு மோர் தயிர் தாங்க செம்ம பெஸ்டான ஒரு ஒரு கூலிங்கான உடம்புக்கு. எல்லாம் பாயிண்ட் எடுத்து கீச்சிட்டுங்க. இது வெயில் டைம்ல சாப்பிடணுங்க, செம்ம எனர்ஜியா இருக்கும். ஏன்னா வெயில் டைம்ல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனையும் எரிச்சலா இருக்கும். உடம்பு ஃபுல்லாமே அனல் அடிச்சிருந்தது. அதனாலவே மக்களுக்கு அட்லீஸ்ட் ஓகே நம்மளால முடிஞ்ச உதவி நம்ம செய்வோன்னு என்னால செஞ்சு முடிஞ்சது. உங்களால கிடைச்ச ஒரு வெற்றி தான். நானும் மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஐஸ் கட்டியை உடைக்கிறேன். என்னால உடைக்க முடியல. தயிர் ரெடி பண்ணிட்டு வந்து உடைக்கலாம்னு நினைச்சாலும் உடைக்க முடியல. ஒரு அண்ணன் வந்தாருங்க, உடனே பார்த்தீங்கன்னாக்கா அது எப்படி பண்ணக்கூடாதா, முன்னாடி அதை எடுத்துன்னு போயிட்டு தண்ணி ஊற்றணும். அந்த தண்ணி ஊற்றி விட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தோன்னா கைண்டின் வெளியே வந்துடும். அப்புறமா தண்ணி ஊற்றணும். ஒரு கேன்ல இருக்கக்கூடிய தண்ணியை மொத்தமா ஊத்துனாரு 4 லிட்டருக்கு. ஓகேங்களா, அடிச்சு ஊத்தி விட்டேன். ஏன்னா இவ்வளவு தண்ணி ஊத்துற, என்ன ஆச்சுன்னா அப்புறம் தண்ணியா இருக்குமே மோர், என்ன பண்றதுன்னா மோர்னாலுமே தண்ணியா தான்டா இருக்கணும், ரொம்ப கட்டியா இருந்துச்சுன்னா அது பேர் தயிர்டா அப்படின்னாரு. அவர் சொன்னது ஒரு லாஜிக் இருந்தது. சரி ஓகேன்னு நம்ம அடிச்சு ஊத்தணும் இல்லையா தயிர். அந்த தயிர் எத்தனை வந்து பக்கத்துல எல்லாமே வச்சிட்டோம். பாருங்க எல்லாமே இருக்கு பாருங்க. சோ தண்ணி இருக்கு, ஸோ கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அந்த அண்ணன் வெட்டி கொடுப்பாரு. இப்ப அவர் வெட்டி கொடுத்த உடனே நம்ம தயிர் எப்படிலாம் கலக்குறோம், ஸோ இப்படி கலக்கிறதெல்லாம் என்னென்ன நன்மைகள் இருக்குன்றத நான் உங்ககிட்ட தொடர்ந்து சொல்ல போறேன். அதனால நம்ம சேனல்ல புதுசா இருந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க, அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நாங்க சுத்தபத்தமா செய்யறோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா இவரு போய் கை கழுவிட்டு வராரு பாருங்க. செம்ம இந்த அண்ணன் பாத்தீங்கன்னாக்கா செம்ம வேகமா வெட்டுறாருங்க. பா, கம்ப்யூட்டர் விட செம்ம வேற அவ்வளவு சமையல் மாஸ்டராகவே செம்ம சூப்பரா பண்றாரு, ரெடி பண்றாருங்க. இது வந்து உண்மையாலுமே பாராட்டக்கூடிய விஷயம் தான். இதே போல எத்தனை பேர் வீட்டுல ஸோ காய்கறியை கட் பண்ணுவீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா, ஓகே இது எல்லாமே கட் பண்ணியாச்சு. என்னென்ன கட் பண்ணியிருக்காருன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் கட் பண்ணி ஸோ ஒரு தயிரை நான் கட் பண்ணி போட்டேன் இல்லையா, அதுல கொட்டிட்டாரு அண்டால. அது மொத்தத்தையும் போட்டு இப்ப என்ன பண்ணுவாருன்னா நம்ம தண்ணி வச்சிருக்காருல அந்த தண்ணி கூட மிக்ஸ் பண்ணுவாரு. அந்த மிக்ஸ் பண்ணினா
தயிர் செம வேற லெவல்ல இருக்கும். நீங்க குடிச்சு பார்க்கணும், அப்படியே சொர்க்கத்துல இருக்க மாதிரி இருக்கும் இந்த வெயிலுக்கு. எதனால அவருக்கு கேட்டேன், ஏன்னா உப்பு போடுறீங்க, பச்சை மிளகாய் போடுறீங்க, வெங்காயம் போடுறீங்க, இஞ்சி போடுறீங்க, இதெல்லாம் போட்டா என்ன நன்மைகள் இருக்கு? சோ அதை முன்ன சொல்லுங்களான்னு கேட்டேன். அவர் என்கிட்ட சொன்னது உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா நிறைய டாக்டரும் பாத்தீங்கன்னாக்கா இததான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு பழம் இருக்கு இல்லையா? சோ ஒரு வாழைப்பழமா இருக்கலாம், திராட்சை இருக்கலாம், இல்ல ஒரு ஆப்பிளா இருக்கலாம், எல்லாமே ஒவ்வொரு பழம் ஒரு பலனும் தரும். ஆனா மோர் மட்டும்தான் உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கு மொத்தத்தையும் வெளியே தள்ளி உடம்புல எல்லா எனர்ஜியும் பார்த்தனாக்கா மோரால நன்மைகள் கிடைக்குதுங்க. இது ஒரு கண்ணுக்கு மட்டும் நல்லது, இல்ல காதுக்கு மட்டும் நல்லது, இல்ல மூளைக்கு மட்டும் நல்லது, இல்ல இதயத்துக்கு மட்டும் நல்லது நம்ம சொல்லவே முடியாதுங்க. சோ உடம்புல இருக்கக்கூடிய மொத்த உறுப்புகளுக்கும் ஒரு பலன் தரக்கூடிய ஒரு மோர் தாங்க பலன் தரும். மத்தபடி எந்த ஒரு பழமோ எல்லாமே பலன் அந்த அளவுக்கு தராதுங்க. ஒரு மோர் சாப்பிடுங்க, செம்ம எனர்ஜியா இருக்கலாங்க. சோ நான் சொல்ல வேண்டியதை மொத்தத்தையும் சொல்லிட்டேன். ஓகே, அடுத்தது என்னடா பானையில ஊத்தி சாப்பிட்டாக்க என்ன நன்மைகள் இருக்கு அத சொல்லுடானா, நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே சோ அப்பெல்லாம் பிரிட்ஜ் எல்லாம் கிடையாதுங்க. ஆனா அவங்களுடைய மூளையை யூஸ் பண்ணி பானை ஒண்ணு உருவாக்கி அதுல ஊத்தி பாத்தீங்கன்னாக்கா சோ தயிரை கொடுப்பாங்க. தயிரா இருக்கட்டும், மோரா இருக்கட்டும், இல்ல உடம்புல கூலிங்கா எதனா வேணும்னாலுமே சோ அதுல பானையில ஊத்தினாக்கா, தண்ணி ஊத்தினாக்கா தண்ணியே கூலிங் ஆயிடும். ஓகேங்களா? அதே போல பானை ரெடி பண்ணி அது உள்ள பாத்தீங்கன்னாக்கா மோர் ஊத்தி நான் அனைவருக்கும் கொடுப்பேங்க. அப்படி கொடுக்கறதுனால என்ன மாதிரி நன்மைகள்லாம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் காணொலியில உங்ககிட்ட சொல்றேன். சோ பானையில ஊத்தினாக்கா அந்த அளவுக்கு செம்ம பிரம்மாண்டமா சூப்பரா அழகா இருக்குங்க. சோ மோர் குடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? அடுத்தது எல்லாமே ரெடி பண்ணிட்டு பாபாவை கும்பிடுறோம். அந்த பாபாவை கும்பிடுறதுக்கு நாங்க அத்தனையும் மோர்லாம் ரெடி பண்ணி அழகா பாபா கிட்ட படைச்சிட்டு எடுத்துன்னு போய் மக்களுக்கு கொடுப்போங்க. கொடுத்து மக்கள் சேவையாக அதை குடிச்சிட்டு சந்தோஷமா போவாங்க அடிக்கிற வெயிலுக்கு. ஓகே, நன்றி. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. சில நண்பர்